வெல்கம் டு ஆத்மா. புரோக்கர் கந்தசாமி அரண்மனையை பற்றிய ரகசியங்களையும் ராணியின் துர்மரணத்தையும் அரண்மனை மேல் நாட்டம் கொண்டவர்களை பழிவாங்கிய கதையையும் அச்சு பிசகாமல் சொல்லிவிட்டான். நந்தினிக்கு எல்லாம் விளங்கியாகிவிட்டது. ஆனால் பாவம், ஸ்ரீராம் விரித்த வலையில் அவள் சிக்கிக் கொண்டிருக்கிறாளே. ஸ்ரீராமுக்கு ஆவிகள் மேல் நம்பிக்கை இல்லை. ஆனால் ராணியின் ஆத்மாவை நேரில் பார்த்தவள் நந்தினி. யாரை நம்புவாள்? அந்த பேதை கட்டிய கணவனையா அல்லது அவளுக்கு பரிவு காட்டிய ஆத்மாவையா? வாருங்கள் பார்க்கலாம். சீட் பண்ணிட்டு தான் நீ நினைச்சா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்பவே இந்த வீட்டை விட்டு நான் வெளியில போயிடுறேன். ஸ்ரீராம், இப்ப நான் என்ன பேசிட்டேன்னா இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? இல்ல நந்தினி, இல்ல. நீ பேய பாத்தங்கற ஆனசா என்னமோ உன்னை சீட் பண்ண மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. நந்தினி, சந்தேகம்னு வந்த பிறகு நான் விலகி போறதுதான் எனக்கு மரியாதை. ஏன் இப்படி பேசுறீங்க ஸ்ரீராம்? நான் உங்களை சந்தேகப்படல. எப்பவும் என்னைக்கும் நான் உங்களை சந்தேகப்பட மாட்டேன். என்ன சொல்லலாம், எப்படி நம்ப வைப்பேன்? டைம் இஸ் வெரி ஷார்ட். யோசி. சரி, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கறேன். ஏன்னா நான் நிரூபிக்கிற கட்டாயத்தில் இருக்கேன். ஒரே ஒரு நாள் இந்த வீட்டில் தங்கலாம். இன்னைக்கும் இப்பவும் நீ சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு அமானுஷ்யம் நடந்துருச்சுன்னா இந்த வீட்டை வெக்கேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நந்தினி, உன்னுடைய வாழ்க்கையில் நான் குறுக்க வரமாட்டேன். ஸ்ரீராம், நீங்க சொன்னா நான் என் ஆயுசு முடிகிற வரைக்கும் இங்க வாழ்வேன். என்னை விட்டு போயிடாதீங்க. ஸ்ரீராம், நான் கொஞ்சம் பேசலாமா? சொல்லு. என்ன? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தங்கலாம். இன்னைக்கும் நீ சொல்ற மாதிரி நடந்தா வீட்டை காலி பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஒருவேளை இன்னைக்கும் எதுவும் நடக்கலன்னா நம்ம பிளான் படியே போலாம்ல. நம்ம பிளான் படி போக வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா யோசிச்சு பாரு. இந்த வீட்டை பார்த்த அன்னைக்கே அட்வான்ஸ் கொடுத்த அன்னைக்கே அட்வான்ஸ் வாங்கினவங்கள ஒருத்தர் இறந்துட்டாங்க. பத்திரம் பதிவு பண்ண அடுத்த நாள் அந்த கிழவனும் இறந்துட்டாரு. நாம அந்த வீட்டுக்கு குடி வந்த அன்னைக்கு ராத்திரி நந்தினி பேயை பார்த்துட்டான். நமக்கு வீட்டை வாங்கி கொடுத்த புரோக்கரையும் அந்த பேய் காட்டுன்னு காட்டியிருக்கு. இன்னைக்கும் வரும். நாம இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அந்த பேய் வந்துட்டு தான் இருக்கும். அந்த பேய் வரணும். அதை பார்த்துட்டு அந்த ஷாக்ல நந்தினி சாகணும். இல்லைன்னா நம்ம சாக வைப்போம். நீ பதட்டப்படாத. அந்த பேயால நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா சமாளிக்கணும். சமாளிச்சிடலாம். சமாளிப்போம். வா போலாம். சொல்லு மனசா, என்ன? ஸ்ரீராம், எனக்கு பயமா இருக்கு. ஸ்ரீராம், பயப்படாம இரு. எப்படி பயப்படாம இருக்க முடியும்? நான் தனியா இருக்கேன். அந்த பை என்ன ஏதாவது பண்ணிடுச்சுன்னா? நீ ரூமை விட்டு வெளியில வந்தா தானே ஏதாவது நடக்கும்.
நீ ரூமை விட்டு வெளியில வராத. நீ ரூம்குள்ளேயே இரு, பயப்படாம பேசாம தூங்கு. ஸ்ரீராம், ஸ்ரீராம். ஐயோ. ஸ்ரீராம், ஸ்ரீராம், ஸ்ரீராம் கிட்ட போயிடலாம். ஸ்ரீராம், 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 ஸ்ரீராம். சத்தியமா நான் இந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன். நான் இந்த வீட்டுல இருக்கவே மாட்டேன். என்ன உயிரோட விட்டுடு. என்ன ரூம்குள்ள தனியா விடாதுன்னு சொன்னல. இந்த வீட்டுல பேய் இருக்கு ஸ்ரீராம். இந்த ராணியோட பேய். இந்த வீடு நமக்கு வேண்டாம் ஸ்ரீராம். மானசா, பேய் இல்லைன்னு என்கிட்ட சொல்லாத. பேய் இருக்கு. நான் பார்த்தேன். இங்க என் முகத்துக்கு முன்னால நினைச்சு. வேண்டாம் ஸ்ரீராம், இந்த வீடு நமக்கு வேண்டாம். இங்க இருந்து போயிடலாம். நீ நானும் சந்தோஷமா இருந்தா போதும். நமக்கு நந்தினியோட உயிர் வேண்டாம்.
அவளுடைய சொத்து வேண்டாம். ஏன் சொல்றேன்னா, இந்த ராணியையும் சொத்துக்காக தான் ஏமாத்தி கொண்டாங்க. அதேதான் நாமளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நந்தினி கொண்டு நாளைக்கு அவ்வளவு ஆவியா வந்து நம்மள பழி வாங்கினா வேண்டாம், வேண்டாம் ஸ்ரீராம், வேண்டாம். என்ன கூல் கூல் கூல், ஒன்றும் இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ உட்கார். என்னைக்காவது, எப்போவாவது, எப்படியாவது, யார் மூலமாவது இது உனக்கு தெரிஞ்சிடும். அதுக்குள்ள உன்னை கொன்னுங்கிறது தான் எங்க பிளான். பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் நந்தினி. 200 கோடி சம்பாதிக்கிறதுங்கிறது என் வாழ்க்கையிலே முடியாது. எனக்கும் சரி, மானசாவுக்கும் சரி. ஆடம்பர வாழ்க்கைங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்காக கொலையும் பண்ணலான்னு முடிவெடுத்தோம். உங்க அப்பா கிட்ட வேலைக்கு சேர்ந்தேன். உன்னுடைய வியாதியை எங்களுடைய தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டோம். எல்லாமே சரியாக தான் போயிட்டு இருந்தது. எங்கள் அப்பா உயில் எழுதுகிற வரைக்கும். உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. சொத்தை 50-50 பிரிச்சிருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் நீ இயற்கையாக மரணம் அடைஞ்சாதான் சொத்து என் கைக்கு வருங்கிறது என்னால் ஏற்றுக்க முடியல நந்தினி. உனக்கு இயற்கை மரணம் எப்போ வர்றது? நீ 90 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்தான்னு வையேன், பர்பஸ் சர்வ் ஆகாது. அதனால தான் இந்த பேய் விட வாங்கி என்னை இங்க வர வச்சு என்ன பயமூர்த்தி என்னோட இந்த நோயை அதுக்கு சாதகமா பயன்படுத்தி இயற்கையாவே நான் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டதா ஊர் உலகத்துக்கு சொல்ல தயாராயிட்டீங்க. ஆமா. என்ன மனசா? பணம் வேணும்னா ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, எழுதி கொடுத்திருப்பேனடா. அதுக்கு நட்பை பயன்படுத்தி, காதலை பயன்படுத்தி, என் அப்பாவையும் கொலை பண்ணி ஏன் நான் சொல்றேன் நந்தினி, நீ செத்துரு. பார்க்காத என்ன, அப்படி என்ன பார்க்காத. சரி, நீ கண்ணை மூட வேண்டாம், நானே கண்ணை மூடிக்கிறேன். மனசா, நீ கண்ணு மூடாத. நான் சாகுறத நீ பார்க்கணும் மனசா. என்ன மன்னிச்சிரு நந்தினி. சுடு ஸ்ரீராம், சுடு. ஸ்ரீராமிற்கு ஆதாரமாக பலம் சேர்ப்பது மானசாவின் வலுவான திட்டம்தானே. இதுவரை பிசகாத திட்டங்கள், வகுத்த பாதைகள், இதெல்லாம் அரண்மனையில் உள்ள அமானுஷ சக்தியால் சற்றே பிசக ஆரம்பித்து விட்டது. ஆம், ராணி பூங்கொடி நாச்சியாரின் ஆத்மா நின்று செயல்பட ஆரம்பித்து விட்டது. ஒருவனுக்கு தான் அனுபவிக்கும் சொத்துக்கள் முக்கியமா, உயிர் முக்கியமா என்று கேட்டு பாருங்கள். உயிர் எவ்வளவு முக்கியம் என்று அவன் மூலமாகத்தான் தெரிய வரும். அதுபோலத்தான் இப்போது மானசாவின் நிலைமையும். ஸ்ரீராம் மட்டும் தன் நிலையில் இருந்து மாறாமல் நின்று கொண்டே இருக்கிறான். பேய் இல்லை, அமானுஷ்யம் இல்லை, எல்லாம் கட்டுக்கதை என்று நந்தினியை நம்ப வைக்க வேண்டுமே, வேறு வழி? மானசாவின் பயம் நந்தினிக்கு செய்த துரோகங்களை எல்லாம் பறைசாற்றிவிட்டது. நந்தினிக்கு மானசாவின் உளறல் வார்த்தைகள் மூலமாக எல்லா உண்மைகளும் தெரிய வந்துவிட்டது. தன்னிடம் இருக்கும் சொத்துக்காகத்தான் ஸ்ரீராம்
நல்லவனாக நடித்திருக்கிறான். உண்மைகள் எல்லாம் கசக்கத்தானே செய்யும். ஸ்ரீராமின் பித்தலாட்டம் நந்தினிக்கு இனித்து விடுமா என்ன? அல்லது மானசாவின் உளறலால் அவளுக்கு மன்னிப்பு கிடைத்து விடுமா என்ன? காலம் ஒரு கணக்கை எல்லோருக்கும் போட்டுக்கொண்டேதான் இருக்கிறது. நாம் தான் காலத்தை கணக்கிட மறந்து விடுகிறோம். உண்மைதானே? வாருங்கள் பார்க்கலாம். மானசா! 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 நான் தெரியாம சுட்டுட்டேன் மானசா! சாவுடி! மானசா! நந்தினி! தீதும் நன்றும் பிறர் தரவாரா? எத்தனைதான் படித்திருந்தாலும் கெட்ட எண்ணங்கள் மட்டும் நம்மை விட்டு போய்விடுகிறதா என்ன? எத்தனை கெட்டவைகளை கேட்ட பின்னும் கெட்ட எண்ணங்கள் நம்மை விட்டு போகிறதா என்ன? அடுத்தவனின் பணம், அடுத்தவனின் வளர்ச்சி, அடுத்தவன் வாழ்க்கை, இப்படி அடுத்தவனுக்காக பொறாமைப்படும் நேரத்தில் தம் வாழ்வுக்கும் வளர்ச்சிக்கும் திட்டம் வகுப்பவனின் வாழ்க்கையே சிறப்பாக அமைகிறது. உண்மைதானே? ஸ்ரீராம் என்றோ விரித்த வலையில் இன்று சிக்கிக் கொண்டு விட்டான். இனி எப்படி தப்பிக்கப் போகிறான்? சதித்திட்டம் தீட்டும் கூட்டத்தில் திட்டத்தை செயல்படுத்தியவர்களுக்கு உதவியவர்களே முதல் பலியாக போகிறார்கள். மானசாவின் கதியும் அதுதானே. பலியாகிவிட்டாள். எதற்காக? அடுத்தவன் சொத்து, நல்ல வாழ்வை அடுத்தவனின் பணம் அமைத்துக் கொடுத்து விடுமா என்ன? விதி வலியது, அதை யாராலும் மாற்ற முடியாது. களங்கமான மனநிலையில் உள்ள ஒருவனை நிம்மதி இல்லாமல் அலைய வைத்துக் கொண்டேதான் இருக்கும். அதன் பெயர்தான் விதி. பாருங்கள் பார்க்க. நீ நல்லவன், நான் நல்லவன் இல்ல. என்ன மன்னிச்சிரு நந்தினி.
நந்தினி, ஒரு வாய் அன்னத்தில் நம்பிக்கை துரோகம் விதைக்கப்பட்டு அதில் மாண்டவள் நான். பேராசையும் நம்பிக்கை துரோகமும் நிறைந்த உலகம் இது. புரிந்து நடந்து கொள். நம்பிக்கை துரோகிகளிடம் சிக்கிவிட்டாய். உன் உயிரெடுக்க உன்னை இங்கு அழைத்து வந்தார்கள். அவர்கள் விதியை நான் முடித்து விட்டேன். நந்தினி, நீ எங்கேயும் போக வேண்டாம். என் மகளாக நீ இங்கேயே இரு. என் ஆன்மா சூட்சுமி லோகத்தில் இருந்தாலும் நீ நினைக்கும் பொழுது நான் உன் உதவிக்கு வருவேன். அங்கே இருந்து கிடப்பது உன் கணவன் அல்ல, உன் சொத்தை திருட வந்தவன். அவனுக்காக உன் சுமங்கலி கோலத்தை இழக்காதே. உனக்காக இன்னொரு நல்ல வாழ்க்கை காத்துக் கொண்டிருக்கிறது. சிரஞ்சீவ சிரஞ்சீவ சிரஞ்சீவ. குட் மார்னிங் கருப்பு. வணக்கம்மா. நீங்க சொன்ன மாதிரி இந்த வீட்டுக்கு பூங்கொடி நாச்சியார் இல்லம்னு வெளியில போர்டு மாட்டிட்டம்மா. அதுக்கப்புறம் பூங்கொடி நாச்சியார் ட்ரஸ்ட்னு ஒன்று ஆரம்பிக்க சொன்னீங்க. அதை ஆரம்பிச்சு இப்போ நல்லபடியா போயிட்டு இருக்கு. அதுல தினமும் 300 பேருக்கு அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்மா. அன்னதானம் எக்காரணத்தை கொண்டு நிக்கவே கூடாது. கண்டிப்பா நிக்காதுமா. ம். அம்மா, எங்கம்மா மறுபடியும் சென்னைக்கு கிளம்பிட்டீங்களா? சென்னைக்கு போகல. இனிமே இதுதான் என்னோட ஊரு, இதுதான் என்னோட வீடு. ம். ஹலோ நந்தினி மேடம். ஹலோ டாக்டர். எப்படிமா இருக்க? ஐ எம் ஃபைன் டாக்டர். எப்படியோ ஸ்ரீராம் மானசாவோட கொலை கேஸ்ல உனக்கு எதிராக எந்த எவிடன்ஸும் இல்ல. சோ யூ ஆர் டோட்டலி சேஃப். யார் செஞ்ச புண்ணியமோ? பூங்கொடி நாச்சியார் செஞ்ச புண்ணியம். எனிதிங் எல்ஸ் டாக்டர்? என்ன நந்தினி வெளியே நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? உள்ளவான்னு கூப்பிட மாட்டியா? நம்பிக்கை துரோகத்தோட நீங்க இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தாயிடும். நல்ல எண்ணத்தோட இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். காலம் தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறது. மற்றவர்களை தன்பால் ஈர்த்துக் கொண்டே இருக்கிறது. காலத்தின் வழியில் பயணிப்பவர்களால் தான் வாழ்க்கையை சீராக அமைத்துக் கொள்ள முடியும். நந்தினியின் வாழ்க்கையே அதற்கு சாட்சி. அடுத்தவர்களின் பொருளுக்கும் உடைமைக்கும் உரிமைக்கும் ஆசைப்படுபவர்களின் பயணம் சோகத்தில் தான் முடிந்திருக்கிறது. நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும். இயற்கை நமக்கு பல வழிகளில் அடுத்தவர்கள் மூலம் பாடம் புகட்டிக் கொண்டிருக்கிறது. நல்லதை எடுத்துக்கொண்டால் நல்லதே நடக்கும். மீண்டும் ஒரு புது ஆத்மாவுடன் நாளை சந்திப்போம். இது ஆத்மா.